மஷ்ரூம் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு பேனில் எண்ணெய் ஊற்றி மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா அதை ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதிலே தண்ணி விட்டு வரும். இந்த மாதிரி நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி 2 பீஸ் பட்டை, ஒரு ஏலக்காய், ஒரு ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணி அது நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் இஞ்சி, பூண்டு, ஒரு பச்சை மிளகாய் இடித்து வச்சு ஆட் பண்ணிக்கோங்க. இதோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ சாப் பண்ணி வச்சுருக்க ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் வதங்கும் போதே கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. ஆனியன் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க, சாப் பண்ணது. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ மசாலாஸ் எல்லாம் ஆட் பண்ணலாம். 1 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூளும் கறி மசாலும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சம் அந்த மசாலாஸோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு கொத்தமல்லி புதினா அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம மஷ்ரூம் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம கிரேவிக்கு தகுந்த மாதிரி லைட்டாக கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே நல்லா அதில் சிம்லேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ கொஞ்சமாக கசூரி மேத்தி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பெப்பர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், யம்மியான மஷ்ரூம் கிரேவி ரெடி. ட்ரை பண்ணி பாருங்க. Thank you for watching.